பால் கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஃபேமான டிஷ்ஷு. ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ் எப்படி தெரியும்? என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? இல்லை, ஃபோன் பண்ணி பக்காவாக எல்லாமே கேட்டுட்டேன். ஆனால் மறந்து போச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி எப்படியோ அந்த டிஷ்ஷை செஞ்சுட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கணும். நான் 2 பேத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொழுக்கட்டை பதத்தில் கொண்டுட்டு வரணும். சூடாக தான் இருக்கும். நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் கையில் போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு உருண்டையாக கொண்டு வந்துக்கோங்க. இந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும், ஓகேவா? அப்புறம் என்னென்னா, சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடாக தான் இருக்கும். சூடாகவே இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கம் டு த மெயின் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். உருண்டை பிடிக்கிறது. கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அப்படி இப்படி தான் ஜர்க் ஆகும். அதுக்கப்புறம் பழகி நீங்களே எக்ஸ்பர்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரஸ்ட் மீ, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் அப்படி தான் பண்ணேன். பரவாயில்லைங்க, என்ன அழகு போல் வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்குது. அப்போ யோசிச்சுக்கிட்டேன், இதை நம்ம தான் பண்ணுறோமா அப்படின்ட்டு. இல்லை, நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, கொஞ்சம் மாவு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கரைச்சி ஊற்றணும். அப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு இந்த பாயசம் வரணும். அதுக்காக, ஓகேவா? இல்லைங்கப்பா, கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ ஃபுல் தட் பண்ணிட்டோமா அப்படின்னு யோசித்தேன். இந்த தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டையை போடணும். குக்கறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக போடும்போது குக்கானதெல்லாம் மேலே வரும், குக்காகலைன்னா கீழே இருக்கும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? இது மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் கடைசியில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸில் வெந்தால் போதும். கொஞ்சம் மாவை எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சிட்டு அதோட ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டேன். திக்காக தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிட்டேன். எனக்கு அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் திக்காக பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன, நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் தலபுலன்னு, ஓகேவா? வெல்லத்திலே 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா? நான் மண்டை வெல்லம் தான் போட்டேன். அதை நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு இப்போ சொல்கிறேன், நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? திக்காக பண்ணிக்கோங்க. நான் தண்ணியாக பண்ணிட்டேன். திக்காக பண்ணியிருந்தா இன்னுமே அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஃபைனலாக தேங்காய் பால் ரெடி பண்ணோம். அதுக்கு தேங்காவும் ஏலக்காவும் போட்டு நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. திக்காக இருக்கணும். திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதோட ஸ்பெஷல் நான் ஒன்று சொல்லட்டா? இன்றைக்கி சாப்பிட்றத விட சுட சுட நாளைக்கு சாப்பிட்டா இதை விட டேஸ்ட்டு அதிகமாக இருக்குமா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னதான் சொதப்புனாலும் டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸே இல்லை, நல்லா வந்துருச்சு. நீங்களும் என்ன மாதிரி குக் பண்ணும்போது இவ்வளோ தண்ணி போதுமா, இந்த சுகர் போதுமா, உப்பு போட்டுமா இல்லையா அப்போல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை ஃபோன் பண்ணி தான் டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.